friends, welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு எல்லாரும் ஈஸியா செய்யற ஸ்வீட் பூரி பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் சிறிது, உப்பு சிறிது. இதே மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 கப் மைதா மாவு போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சூடான நெய் 2 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஸ்பூன் வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றுங்க. இதே மாதிரி சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்ல இதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சர்க்கரை போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகுபதம் இருக்கணும். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி இருக்கணும். இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க. 2 கப் மைதாக்கு 11 உருண்டை வரும். கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி போடுற மாதிரி ரவுண்டா போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிருங்க மேலே. கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அது மேல ஒன்று வச்சிருங்க. ஆயில் அப்ளை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 2வது லேயர் மேல மைதா மாவு போட்டுக்கலாம். இப்படி எல்லா லேயரா வச்சிருங்க. எல்லா மாவையும் லேயரா போட்டுட்டோம். இதே மாதிரி சுருட்டிடலாம். டைட்டா சுருட்டுங்க. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண மாவை எடுத்துக்கலாம். பூரி மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிரஸ் பண்ணிடாதீங்க.
இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ்ல இதே மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம மாற்றி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிருங்க. இப்படியே சாப்பிட்டா பொரிச்ச பரோட்டா. நெக்ஸ்ட் ஜீரால டிப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போடாதீங்க, உடனே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருங்க. ஸ்வீட் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.